டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸ் படி இந்தியன் பாலிட்டியில் வர்ற ஃபஸ்ட்டு டாப்பிக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இது 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வால்யூம் 1 கவர் ஆகுது. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். நேஷனலிசம், இந்த வேர்டை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் வால்யூமோட ஃபஸ்ட் லெசனில் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது நேஷனலிசம்னா என்ன, அது எப்படிலாம் ரைஸ் ஆச்சு, இந்த நேஷனலிசத்துக்கு எந்தெந்த லீடர்ஸ்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, எதெல்லாம் வந்து சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்றதை டோட்டல் வீடியோவாக வந்து அதில் பார்த்துருப்போம். ஸோ இந்த நேஷனலிசம்ன்றது பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ்க்காக மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, டெரிட்டோரியல் இன்டெகிரேஷனுக்காகவும் கான்ஸ்டிடியூஷனலிசத்துக்காகவும் டெமோக்ரட்டைசேஷனுக்காகவும் பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் இந்த நேஷனலிசம். ஸோ இந்தியான்றது கல்ச்சுரலாக வந்து பார்த்தா டைவர்ஸான கண்ட்ரி. அதாவது எல்லா ஸ்டேட் பீப்புள்ஸும் சேம் கல்ச்சரில் தான் ஃபாலோ பண்ணுறாங்களாம் கேட்டால் கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேட்லையும் வந்து பார்த்தா அதோட கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்தாலும் பொலிட்டிக்கலாக வந்து பார்த்தா நம்ம ஒரே கண்ட்ரியாக நம்ம யூனிட் ஆகிருக்கும். ஸோ இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட்டாக தான் இருக்காங்க. அதேமாதிரி கோஆப்ரேட்டிவாக தான் வந்து பார்த்தா பல விதத்தில் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வர்றதுக்கு ஒரு பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஸோ இந்த கண்ட்ரின்னு ஒன்று இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரியில் ஒரு பேசிக் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து இன்செக்யூராக தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் ஒரு பேசிக் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்றது தேவைப்படும். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா நம்ம கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷன் சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து பார்த்தா கலோனியல் ரூல் நடந்தது இல்லையா, அதாவது பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்ததுனாக்கா அவங்க போட்ட சார்ட்டர் ஆக்ட்ஸு, கவுன்சில் ஆக்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருந்துருப்போம். நிறைய சார்ட்டர் ஆக்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட், அப்புறம் 1891 சார்ட்டர் ஆக்ட், கவுன்சில்ஸ் ஆக்ட்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல் மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் வந்து நம்ம ரூல் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த லீடர்ஸும் சரி பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸும் வந்து ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணி இருந்தனாக்கா ஒரு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ அந்த டயத்தில் பர்டிகுலராக இருந்த ஒரு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் பாடியை தான் என்ன பண்ணாங்கன்னா கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியாக வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோட ஒர்க்கு என்னன்னாக்கா, ஸோ இந்தியாவுக்குன்றத ஒரு கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணணும். அதே சமயத்தில் அது சிங்கிள் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தா இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் பைண்ட் ஆகிற மாதிரி வரணும். ஸோ எல்லா ஸ்டேட்டோட கோஆப்ரேஷனும் சரி, அந்தந்த ஸ்டேட்டுக்கான செப்பரேட்டாக கொடுக்க வேண்டிய பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸும் சரி எல்லாமே ஒருங்கிணைஞ்சு ஒரு கான்ஸ்டியூட்டாக மேக் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தா அப்போ இருந்து அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன்றதை ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு கண்ட்ரியோட கவர்னன்ஸ்ன்றது கிளியராக இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷனில் சென்ட்ரலுக்கு என்ன பவர், ஸ்டேட்டுக்கு என்ன பவர்ன்றது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கும்போது அந்த கவர்னன்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா கிளியராக நடத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனை என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கொஷனில் கேட்பாங்க, ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட் எதுன்றது கேட்பாங்க. கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கலாம், சிஆர்பிசி, ஐபிசின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுனாக்கா ஒரு சொசைட்டியில் இருக்கவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டின்ற மாதிரி க்ரியேட் பண்ணும். எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி அந்த கண்ட்ரியோட ஃபண்டமெண்டல் லா எதுன்னு பார்த்தா கான்ஸ்டிடியூஷன் தான். அதுக்கு மேல்பட்டு எந்த ஒரு லாவும் வந்து அதுக்கு, அதாவது அதை விட ஜாஸ்தியாக எந்த ஒரு லாவும் வந்து கருதப்படாது. அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தா எது வந்து அபைட் ஆகி இருக்கணும். கான்ஸ்டிடியூஷன்றது சொசைட்டியோட ஆஸ்பிரேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்கணும். ஸோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் படி பார்த்தாக்கா பார்ட் 4 வந்து இந்தியாவில் இருக்க மேஜர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஆர்டிகல் 40, அப்புறம் ஃப்ரீ லீகல் எய்டு, இந்த ஸ்லாட்டரிங் ஆஃப் கவுஸ், அப்புறம் ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவும் வந்து பிரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த ஆர்டிகல் 21A இருக்குது இல்லையா, ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதான் 16 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ்குள்ளே இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்குறது, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளோட டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இது வந்து அதை எனாக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 0லேருந்து 6 இயர்ஸ்குள்ளே இருக்க சில்ட்ரன்ஸுக்கு ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் கொடுக்கணுன்றதையும் வந்து இப்போது டிபிஎஸ்பியில் ஒரு பார்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸ், அதாவது சொசைட்டியில் ப்ரிவேலாக இருக்க ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா ப்ரொவிஷன்ஸ்ன்றது நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது பெருசாக இந்த பேராலாம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நார்மலாக ஒரு கான்ஸ்டிடியூஷன்றது எப்படி இருக்கணும், எதுக்காக இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வேறு என்ன சொல்கிறாங்கனாக்கா ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் என்னென்ன பவர்ஸ் இருக்குன்றதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம லேண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லேண்டில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்றது என்ன பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் லாவாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதை வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு சிட்டிசனும் வந்து வயலேட் பண்ணக்கூடாதுன்றது ஜென்ரல் ரூல் மாதிரி தான் அது. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வேறு என்ன பார்த்திங்கன்னா நிறைய கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டனாகவும் இருக்கும், அன்ரிட்டனாகவும் இருக்கும். ரிட்டனாக வந்து பார்த்திங்கன்னா
நிறைய ஷெட்யூல்ஸு அப்புறம் ஆர்டிகல்ஸு இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன்றது கம்போஸ் ஆகிருக்கும். ஸோ யுனைடெட் கிங்டம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரே ஒரு சின்ன ரிட்டன் டாக்குமெண்ட் கூட அங்கே கிடையாது. ஸோ யூகேல அவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலான இன்ஃபர்மேஷன் தான். நம்ம டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போகலாம். அதாவது கான்ஸ்டியூஷன்றது எப்படி மேக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்றது அங்கே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த தியோக்ராட்டிக்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்த 9th ஸ்டாண்டர்ட் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. தியோ அப்படின்னா மீனிங் என்னன்னாக்கா ரிலீஜன் அர்த்தம். ஸோ தியோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னு மீனிங் என்ன, ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை வச்சு அந்த ரிலீஜனை வச்சு தான் வந்து அந்த ஃபண்டமெண்டல் லாவே வந்து பார்த்தா அந்த கண்ட்ரியில் வந்து ப்ரிவேல் ஆகிட்டு இருக்கும். அதை வச்சு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தான், வேட்டிகன் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்தா தியோக்ராட்டிக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரியில் பர்டிகுலராக இருக்க மெஜாரிட்டியான பீப்புள்ஸோட ரிலீஜனை தான் வந்து பார்த்தா டோட்டலாக ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தியோக்ராட்டிக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம செக்குலர் ஸ்டேட் தான். நெக்ஸ்ட்டு ஃபார்முலேஷன்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஃபர்தராக வந்து பார்க்கலாம். ரெஃபரண்டம்ன்றது இதுவும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து தான் 9th ஸ்டாண்டர்ட் புக்லேயே பார்த்துருப்போம். ரெஃபரண்டம்னா என்னன்னாக்கா ஒன்றும் இல்லை, பீப்புள்ஸோட சஜஷன் கேட்டு தான் வந்து பார்த்தா அந்த கண்ட்ரியில் போட போகிற லா எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு லா வந்து நம்ம கண்ட்ரியில் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா பீப்புள்ஸோட ஓட்டிங் எடுத்து தான் வந்து போடுவாங்க. அதாவது 50% மேலே ஓட்டு வந்துடுச்சு அப்படின்னாக்கா அந்த லா வந்து பாஸ் பண்ணதாக எடுத்துப்பாங்க. சப்போஸ் 50% கம்மியாக வந்துடுச்சு அப்படின்னாக்கா அந்த லா வந்து ஃபெயில் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து டேரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லலாம். டேரக்ட் டெமோக்ரஸி இருக்கிற கண்ட்ரியில் மட்டும்தான் இந்த ரெஃபரண்டம்ன்றது பாசிபிள். ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெஃபரண்டம்ன்றது இம்பாசிபிள் தான். காரணம் என்னென்னு கேட்டாக்கா நம்மளோட பாப்புலேஷன் வந்து பார்த்தா ரொம்ப ஹியூஜ். இந்த ப்ராசஸும் ரொம்ப பெருசாகவும் போகும். அது மட்டும் இல்லாமல் நேர்மையாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதில் வந்து நிறைய மால் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்றதுனால தான் நம்ம இன்டெரக்ட் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ டேரக்ட் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி சுவிட்சர்லாண்டு தான். ஸோ இந்த சுவிட்சர்லாண்டை தான் வந்து பார்த்தா இந்த ரெஃபரண்டம்ன்றது 100% வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ ப்ரொவிஷன்ஸ் ஃபார் கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் பார்க்கலாம். என்னன்னாக்கா ஒரு ரிலீஜனு, கேஸ்ட்டு, க்ரீடு இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கான்ஸ்டியூஷன்றது எந்த ஒரு நேஷனலாலையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்றதுலாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். நெக்ஸ்ட்டு செக்குலரிசம் இதுவும் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்கலாம் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ டேரெக்டாக வந்து எங்கே போகலான்னாக்கா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் போகலாம். ஸோ இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் 12th புக்கில் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம சைட் பை சைடு என்ன பண்ணலாம்னாக்கா இதில் மிஸ் ஆகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த்ன்ற ஒரு புக்கில் 6th எடிஷனில் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தா டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, எந்த ஒரு கொஷினும் வந்து மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணணும் அப்படின்னாக்கா சைட் பை சைடு அதை பார்க்குறது நல்லது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்கான்றதை கண்டினியூ பண்ணலாம். கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளின்றது ஒன்று தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு யார் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கன்னா எம்என் ராய் அப்படின்ற ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் தான் வந்து பார்த்தா ப்ரொப்போஸ் பண்ணுறாரு 1934. ஸோ இவர் தான் வந்து ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்றதை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஐஎன்சி இருக்குல்ல, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதுவும் வந்து ஃபஸ்ட் டைம் எப்போ ப்ரொப்போஸ் பண்ணால் 1935. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்றது ஒன்று தேவைப்படுது அப்படின்றத அவங்களும் டிமாண்ட் பண்ணுறாங்க. 1938 ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாருன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணப்படணும்னா அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ்ன்றது இருக்கவே கூடாது. அதாவது இந்தியன்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கணும். ஸோ வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து யாரும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது ஓட்டு உரிமையை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷன்றது நடந்திருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நடந்திருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்றது ஒன்று தேவைன்றதை பிரிட்டிஷ் வந்து எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் 1940 ஆகஸ்ட் ஆஃபர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணி ஆகஸ்ட் ஆஃபர்ன்றது ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸ்ன்ற அதாவது தான் கிரிப்ஸ் மிஷன் சொல்லுவோம், 1942 வருது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர் ஆஃப் கேபினெட் அப்படின்ற ஒரு இந்தியாவுக்கு உள்ளே வராரு. ஸோ இவர் வந்து ஒரு ப்ரொபோசலை முன் வச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்கிட்ட ஃப்ரேம் பண்ணி சப்மிட் பண்ணுறாரு. ஸோ இது என்ன சொல்கிறாருனாக்கா வேர்ல்டு வார் 2 நடந்தது இல்லையா? ஸோ 1939 1945 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ வேர்ல்டு வார் 2 எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த கிரிப்ஸ் மிஷன்ற ப்ரொப்போசலை முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னு கேட்டாக்கா அவங்களுக்கு வந்து எப்படின்னா அப்போ இருந்த இந்த டெரிட்டரி வந்து பார்த்தா ரெண்டாக தேவைப்பட்டுச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும், இன்னொன்று வந்து முஸ்லீமுக்கும். அதாவது ஹிந்துஸ் மெஜாரிட்டி கண்ட்ரியாகவும் முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரியாக வந்து பார்த்தா ரெண்டாக வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ இதனால் வந்து அந்த முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2 நேஷன்ற தேரியை முன்னாடி வச்சு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ப்ரொப்போசல், இந்த கிரிப்ஸ் மிஷன் ப்ரொப்போசலை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ இவங்களோட 2 நேஷன் தேரியெல்லாம் வந்து உள்ளார அக்செப்ட் பண்ணிவிட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் கம்போசிஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில்
389 மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தா 296 சீட்ஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அலாட் பண்ணப்பட்டிருக்கு. 93 சீட்ஸ் வந்து பார்த்தோன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஸோ இந்த 296 சீட்ஸில் 292 மெம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்டோட ப்ராவின்ஸில் வந்து டேரெக்டாக வந்திருப்பாங்க. அதில் வந்து 4 வந்து பார்த்தா சீஃப் கமிஷனரோட ப்ராவின்ஸில் வந்து டேரெக்டாக வந்திருப்பாங்க. ஸோ இதோட டேபிளர் காலம் ஒன்று இருக்குது. இந்த லாஸ்ட்டில் இந்த வீடியோட எண்டில் வந்து அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு சீட்ஸும் சரி, அதாவது ஒவ்வொரு ப்ராவின்ஸ்க்கும் ஒவ்வொரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கும் சீட்ஸுன்றது எப்படி அலாட் பண்ணப்பட்டுச்சுன்னா 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு சீட்டு அப்படின்றது ப்ரொபோஷனில் தான் வந்து சீட்ஸை வந்து அலாட் பண்ணாங்க. இந்த அலோகேட் பண்ண சீட்ஸை 3 கம்யூனிட்டியாக வந்து பார்த்தா பிரிச்சுருந்தாங்க. ஒன்று வந்து முஸ்லீம் கம்யூனிட்டி, இன்னொன்று சீக்ஸுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தா ஜென்ரல், அதாவது முஸ்லீமும் சீக்ஸும் இல்லாத கம்யூனிட்டியாக வந்து பார்த்தா இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சீட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கம்யூனிட்டிக்கு யார் ரெப்ரசன்டேட்டிவ்ன்றதை அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ட் பண்ணி அவங்கள நிற்க வச்சாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு யார் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக நிற்கணுன்றதை அந்த ஹெட்டே வந்து பார்த்தோன்னா சூஸ் பண்ணி அதை நாமினேட் பண்ணி அமைச்சிருப்பாரு. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்னா ராஜாங்களோட டெரிட்டரியாக இருந்துச்சு இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா அங்கே யார் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக நிற்கணுன்றதை அந்த ராஜாவே சூஸ் பண்ணி அமைச்சிருப்பார். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளின்றது பார்ட்லி எலெக்டட் பார்ட்லி நாமினேட்டட் பாடி, அதாவது டோட்டலாக வந்து எலெக்ட் பண்ணியும் போகலை, டோட்டலாக நாமினேட் பண்ணியும் போகலை. ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின் தான். இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளின்றது எலெக்டட் பாடியா இல்லை நான் எலெக்டட் பாடியான்னு கேட்டாங்கனாக்கா ரெண்டுமே கிடையாது, பார்ட்லி எலெக்டட் பார்ட்லி நாமினேட்டட் பாடி. என்ன தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்றது டேரெக்டாக பீப்புளால் எலெக்ட் பண்ணப்படாமல் இருந்திருந்தாலும் எல்லா டைப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து ரெப்ரசன்டேஷன் கிடச்சிருந்தது. ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், சீக்ஸ், பார்சிஸ், ஆங்கிலோ இண்டியன், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், எஸ்சிஸ், எஸ்டிஸ், இதில் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து உமன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்ட்டிசிபேஷன், அதாவது ரெப்ரசன்டேஷன்றது கிடச்சிருந்துச்சு. இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட ஃபஸ்ட்டு மீட்டிங்கு December 9, 1946. இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இப்போ தான் இந்த டேட்டில் தான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு மீட்டிங் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட நடக்குது. ஸோ அந்த டைம் நடக்கும்போது இந்த முஸ்லீம் லீக் வந்து பார்த்தா டோட்டலாக பாய்காட் பண்ணிட்டாங்க. ஏன்னாக்கா அவங்க வந்து தனியாக பாகிஸ்தான்றது ஒரு செப்பரேட் ஸ்டேட் கேட்டதுனால அதுக்கு வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஒத்துக்காததுனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மீட்டிங் வந்து அவங்க டோட்டலாக பாய்காட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கை 211 மெம்பர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அட்டன் பண்ணுறாங்க. இந்த டாக்டர் சச்சிதானந்த சின்ஹான்றவர் தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டெம்பரரி பிரசிடெண்ட்டாக வந்து இந்த அசம்பிளிலே ப்ரிசைட் ஓவர் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்ன்றவர் பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் 2 வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க, ஹெச்சி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக அதுக்கப்புறம் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடெண்ட்டாகவும் வந்து எலெக்ட் பண்ணப்படுறாரு. ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு டெம்பரரி பிரசிடென்ட்னு கேட்டாக்கா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அதுக்கப்புறம் பெர்மனன்ட் பிரசிடென்ட் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா ஹெச்சி முகர்ஜி அண்ட் விடி கிருஷ்ணமாச்சாரி. நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து December 11 நடக்குது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைஸ் பிரசிடென்ட்டை சூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அடுத்த மீட்டிங் December 13, 1946 நடக்குது. அப்போது நம்ம ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாருன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லிட்டு ஒன்று பாஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கான டேட்டாஸும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் என்னவா மாறுதுன்னா பிரியாமலாம் வந்து பார்த்தா மாறுது. ஃபைனலாக வந்து பார்த்தா இந்த அசம்பிளியோட எல்லா கருத்துக்களும், அதாவது இந்த ரெசல்யூஷன் எல்லாமே வந்து ஃபைனலாக எப்போ வந்து அடாப்ட் பண்ணப்படுதுனாக்கா January 22, 1947 அப்போ வந்து அடாப்ட் பண்ணப்படுது. 12th புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட்டை பார்க்கலாம். ஸோ சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங்கு 9th December 1946 நடந்துச்சு அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூஷன் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரொபோஷனில் வந்து சூஸ் பண்ணப்பட்டாங்கனாக்கா 1:1 மில்லியன், அதாவது 10 லட்சம் பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ன்ற ப்ரொபோஷனில் சூஸ் பண்ணப்பட்டாங்க. 292 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராவின்ஸில் இருந்தோம். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து 93 மெம்பர்ஸும் வந்து வந்திருந்தது. இதெல்லாம் வந்து லாஸ்ட் இதிலே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரொபோஷன் ஹிந்துஸ்க்கு, முஸ்லீம்ஸ்க்கு, சீக்ஸ் இந்த மாதிரி ப்ரொபோஷனில் கொடுத்தது. ஸோ இந்த சேம் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணுற அன்னைக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் இருந்தாங்கனாக்கா 284 மெம்பர்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஸோ அடாப்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன்றது எந்த டேட்னு கேட்டால் 26 November 1949. இந்த டேட்டில் தான் வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்றது ஃபைனலாக வந்து பார்த்தா எல்லோரும் கையெழுத்து போட்டு அடாப்ட் பண்ணப்பட்ட டே வந்து இதுதான். ஸோ இந்த டே வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக கான்ஸ்டியூஷன் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த 284 மெம்பர்ஸ்ன்றது முக்கியம். ஸோ இங்கே சேம் அதே இன்ஃபர்மேஷன் ரிப்பீட் ஆகுது. ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து எப்போ நடந்ததுன்னா 9th December 1946 எங்கே நடந்துச்சுன்னா கான்ஸ்டியூஷன் ஹாலில் நியூ டெல்லியில் இருக்கிறது. மண்டே அதுவும் கொடுத்துருக்காங்க, டைமும் கொடுத்துருக்காங்க 11 o'clock அப்படின்றது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டிபேட்டோட டைட்டில் என்னன்னாக்கா எலெக்ஷன் ஆஃப் டெம்பரரி சேர்பர்சன். ஸோ இதுதான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு டிபேட்டோட டைட்டில். ஸோ இப்போ வந்து இது வந்து புதுசாக கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன், இது ரொம்ப முக்கியம் தான்.
ஸோ நம்ம அதில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு டெம்பரவரியாக நம்ம யாரை சூஸ் பண்ணோம், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தான் சூஸ் பண்ணோம். ஸோ இவரை சூஸ் பண்ண சொல்லி யார் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருப்பானா, ஜேபி கிருப்லானி, இவர் தான் வந்து பார்த்தா ரெக்வஸ்ட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் தான். ஃபைனல் மீட்டிங் என்றைக்கு நடக்குதுன்னா 24th January 1950 அன்றைக்கி தான் வந்து ஃபைனலாக மீட்டிங் நடக்குது. அன்றைக்கி சைனிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது தான் வந்து அதோட டைட்டில். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டைட்டிலும் சரி லாஸ்ட்டு டைட்டிலும் சரி ரொம்ப முக்கியம். அப்போ இருந்த சேர்மன் யாருன்னா அதான் பெர்மனெண்ட்டாக, அதுக்கப்புறம் இந்த சேர்மன் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து இருந்தார். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட டிபேட் வந்து பார்த்தா 12 வால்யூம்ஸாக வந்து பிரிச்சுருக்காங்க. அந்த டைம் பீரியடு 9th Decemberலேருந்து 24th January வரைக்கும் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கிறது 9th December, லாஸ்ட் மீட்டிங்கிறது 24th January 1950. இதுக்கு முன்னாடி நான் மென்ஷன் பண்ணுறப்ப ஜவஹர்லால் நேரு போட்டிருந்த ஒரு டைம் பீரியடு, அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுக்கான டைம் பீரியட். ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான டைம் பீரியட். ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த வால்யூம்ஸ் எல்லாம் வந்து எப்போ நடந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து 12th வால்யூம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 12th வால்யூம் வரைக்கும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பார்த்துக்கோங்க எத்தனை செஷன்ஸ் நடந்திருக்குன்னு கேட்பாங்க. 11 செஷன்ஸ் நடந்திருக்கும். சரிங்களா, 11 செஷன் நடந்திருக்கும். 12th செஷன் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுறது மட்டும் தான் நடந்திருக்கும். அந்த 12th செஷன் எந்த டிஸ்கஷனும் கிடையாது. ஸோ அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஷினில் எத்தனை செஷன் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வச்சுருந்ததுன்னு கேட்டால் 11 செஷன் தான் ஆன்சர். ஸோ ப்ரைமரி சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எங்கெங்கே அதெல்லாம் வந்து நம்மளோட சோர்சஸ்லாம் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இது என்னென்னா, நம்ம ஃப்ரேம் பண்ணோம் இல்லையா கான்ஸ்டியூஷனு, நம்ம ஓனாக தான் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. பல கண்ட்ரீஸோட அவங்களோட கண்ட்ரிஸ் எல்லாரோட கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எதெல்லாம் பெட்டராக இருக்குன்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ரீடிஃபைன் பண்ணி கான்ஸ்டியூஷனாக வந்து வச்சுருப்போம். ஸோ இது வந்து எங்கெங்கே வந்து எதெல்லாம் பாரோ பண்ணப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிட்டனை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் தானே நம்மளை 200 வருஷமாக வந்து ஆண்டுட்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிஸ்டம் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டை தான் வந்து நம்ம இப்போயும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அவங்க வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு, த ரூல் ஆஃப் லா, கேபினட் சிஸ்டம், லெகிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், ரெரோக்ரேட்டிவ் ரைட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தா வந்து பிரிட்டன் வந்து அடாப்ட் பண்ணப்பட்டது. ஸோ யூஎஸ்லேருந்து வந்து பார்த்தா முக்கியமாக வந்து நம்ம பார்க்க போகிறது அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அங்கே தான் வாங்கணும், ஜுடிஷியல் ரிவ்யூன்றது அங்கே தான் வாங்கணும். இந்த ஹைகோர்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டோட போஸ்ட்டு இதெல்லாமே வந்து பார்த்தா அப்படி தான் வாங்கணும். அதே மாதிரி இம்பீச்மெண்ட்டுன்றது இவங்ககிட்ட தான் முதல் வந்து வாங்கியிருப்போம். அதாவது இம்பீச்மெண்ட்னா பதவி விட்டு நீக்கிறது இல்லையா, பிரசிடென்ட்டோட இம்பீச்மெண்ட்டும் சரி, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸோட ரிமூவலும் சரி. ஸோ இந்த ரெண்டுமே முக்கியம். இந்த இம்பீச்மெண்ட்னு வேர்டு வந்துட்டாலே அது வந்து பார்த்தா யூஎஸோட பாரோ பண்ண தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐரிஸ்லேருந்து ரொம்ப சிம்பிள் தான். டிபிஎஸ்பி பார்ட் 4 இருக்கு இல்லையா, பார்ட் 4 இருக்கு இல்லையா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இது வந்து அங்கேருந்து நம்ம வாங்கியிருப்போம். கனடாவில் வந்து பார்த்தா சென்டர் மையை பற்றி எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து பார்த்தா கனடா. ஸோ ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், ரெசிடியரி பவர்ஸ் வித் சென்டர், கன்கரண்ட் லிஸ்ட்டு, இதுவும் சென்டரை பற்றின கன்கரண்ட் லிஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து சென்டரை மீன் பண்ணி எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம கனடாலேருந்து வாங்குது. ஸோ அட்வைசரி ஜூரிடிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுன்றதும் வந்து பார்த்தோன்னா சென்டர் மையப்படுத்தினா வருது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை சென்டர். ஸோ இந்த சென்டர் மூவ் பண்ணி எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து பார்த்தா கனடா. சி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன் வந்து எது வாங்கினாக்கா அந்த ரெண்டாக வரும். அதெல்லாம் வந்து பார்த்தா ஆஸ்திரேலியாந்து வரும். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடுன்றது, காமர்ஸ்ன்றதெல்லாம் வந்து 2 பேருக்குள்ளே நடக்கிறது. ஸோ அது ஜாயின்ட் சிட்டிங்கிறது 2 பேரும் வர்றது தான். அதாவது லோவர் ஹவுஸும் சரி அப்பர் ஹவுஸும் சரி 2 பேரும் சேர்ந்து உட்கார தான் ஜாயின்ட் சிட்டிங். ஸோ இந்த 2ன்னு வரது எல்லாமே வந்து பார்த்தா அந்த ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷனில் தான் வந்து வந்திருக்கும். ஜெர்மனிலேருந்து வாங்கப்பட்டது வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டூரிங் எமர்ஜென்சி. எப்பயுமே வந்து ஹிட்லர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிட்லர் பீரியடில் எப்பயுமே எமர்ஜென்சி மாதிரி தான் ஹேண்டிலே பண்ணிருப்பாங்க அந்த கண்ட்ரி பீப்புள்ஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சிங்கனாக்கா இது மறக்காது. சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யாவிலேருந்து வாங்கப்பட்டது. இவங்க வந்து பார்த்தா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அங்கே வந்து அந்த கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களோட டியூட்டிஸ் வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தாம் தூம் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து லக்ஷ்மி ராய் இருக்காங்க இல்லையா, அவங்க அட்வொகேட்டாக இருக்கும்போது அதில் வந்து ஒரு வேர்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கண்ட்ரிஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இந்த சிட்டிசன்ஸோட டியூட்டிஸும் வந்து பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மீன் பண்ணிட்டீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வாங்க வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வாங்கியிருப்போம். சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தா கான்ஸ்டியூஷனை எப்படி அமெண்ட் பண்ணலான்றது ஆர்டிகல் 368 இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தா இங்கேருந்து தான் வந்து பாரோ பண்ணிருப்போம். அப்புறம் ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் வந்து எப்படி எலெக்ட் பண்ணலான்றதையும் இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் மாடலில் தான் வந்து பாரோ பண்ணியிருந்திருப்போம். ஸோ இதோட ஃபைனல் அமெண்ட்மெண்ட் வந்து எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 20th November 1949.